Hi friends, welcome back to Mama with Birma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 2 ஷூட்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே நைட்டில் எடுத்தாங்க. இப்போ வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டில் நைட் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ நைட் வரைக்கும்னா ஏர்லியாகவே கொஞ்சம் முடிஞ்சிட்டோம். பிஃபோர் 6 ஏதாச்சும் முடிப்போம், 5-6 முடிப்போம்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் நிறைய பிளான்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. பயங்கரமாக மாப்பிள்ளையும் பொண்ணும் டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன தான் பண்ணுறாங்க, எப்படிலாம் ஷூட் எடுக்கிறாங்க, இவங்க எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்து ரசிப்போம். என்னதுப்பா இது? ட்ரெஸ் சேஞ்ச் ரூமுங்களா? எவ்வளோட்டு இருக்கு. சரி, சேஞ்ச் பண்ணுங்க. இது ஒரு டென்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டென்ட்டில் சேஞ்ச் பண்ணணும். ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது. சேஞ்ச் பண்ண உடனே பாப்பா திரும்ப என்ன பாப்பா எடுத்து எல்லாத்தையும் கம்பல் போடலையா? எடு. சரி, அங்கே போய் போட்டுக்கலாம். விடு பண்ணுங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணியாச்சு. மேலே எடுத்து துண்டு போட்டுருக்குற மாதிரி டெய்லில் தூக்கி அப்படியே கம்ப்ளீட்டாக மேலே போட்டுட்ருக்குது பாப்பா. ஏய், கீழே போடாத பாப்பா. அது வேறு கீழே பிறல்து பேர். எடு. ஷாரன் நீங்கள் வா. ஷாரனும் போட்டுக்கிச்சு. 2 பேரும் 3 பேரும் மாப்பிள்ளையும் சேர்ந்து ரெடி ஆயிட்டாரு. ஏய் என்னப்பா, நான் பாட்டுன்னு கடைசியில் ஷார்ட்ஸில் வந்துட்டேன். போயிட்டு முதல்ல நானும் சேஞ்ச் பண்ணணும். ஆமா, இல்லை பக்கத்துல தானே கோவா, அதனால அதோட காத்து அடிக்குது. கோவா. ஆமா. 1 2 3 go go. நம்ம படத்துல பாக்குறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த மாதிரிலாம் தான் பண்றாங்க போல் இருக்குது. ஷாரன் அவங்க அப்பா மௌலி மாத்தி மாத்தி பொண்ணை வளைச்சு அவர் போட்டோ எடுத்துனுக்கிறாரு. கால் உள்ள வச்சா அப்படியே உள்ள போகுது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்டே இல்லடா நீங்களா. எவ்வளோ வெயிட் நீனு? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கிறான் அந்த மௌலி பையன். கேட்டால் இப்படி ஃபோட்டோ எடுக்கணும், என்ன அப்படி ஃபோட்டோ எடுக்கணும்ன்ட்டு. எதுக்குடா உனக்கு ஃபோட்டோ? இன்ஸ்டா போஸ்ட். யாருக்கு காட்ட போகிற ஃபோட்டோ? அப்படிதான் கேட்கணும். இன்ஸ்டா போஸ்ட்டுக்கு வேணுமா? அம்மா சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் போடுவாங்க. லைக் போடுவாங்களா? அதுக்கு சாதாவே போதுமே. நீ எதுக்கு சைடு லெஃப்ட்ன்ட்டு வாங்கினுக்கிற? பூமர் மாதிரி நிற்கிற போஸ்டர் போடுவாங்க எல்லாரும். அது ஒரு வகையா டிஃப்ரெண்டா இருக்கும்டா. எல்லாரும் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி போடுறாங்க. அவங்க வந்து ஹீரோ ஹீரோயின், அவங்க ஹீரோ ஹீரோயின், அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. கல்ல உட்காந்து அவங்க கட்டுட்டாங்க. அப்ப இந்த அம்மா ஏன் முடிச்சிட்டாங்கன்னு ரியாக்ஷன் முடிச்சிட்டாங்களான்னு கேக்குது. அவர் கட்டிட்டாரு. இல்ல ஓடி போற சீனுக்கு ஓடியாந்து பேக் வாட்டர்ல விழுந்துருக்கோம். கல் மேல பேசிட்டு தடவை கட் போதும். அவர் கேமரா தின்னு போயிட்டாரு. அது பண்ணி கட்டுட்டாருன்னா வந்துட்டாரு. இதெல்லாம் தான் வந்து என்ன சொல்றது, அதெல்லாம் கேண்டிட் பிக்கா விழும். பார்த்தா எனக்கு போதுமா தூங்குனது, என்சிருமான்னு தட்டி எழுப்பலாம். இப்படி பார்த்தா பியர்ட் இருக்கு தெரிஞ்சு. எனக்கு தாடி இருக்க தெரியல. அது அவங்க எடிட்டிங்ல உனக்கு தாடி வரைஞ்சிடுவாங்க. விடு, மண்டபம் நிக்கிது. வாங்க அழகா போய் போட்டோ எடுக்கலாம். ஏய், இந்த பிக்கு நம்ம பார்க்கும்போது மொக்கையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க பண்ணும்போது வேற லெவலில் இருக்கும். வெயிலா பா, எலி தான் காயுதுன்னா எலி புழுக்க இருக்குப்பா காயணும். நாங்களும் காஞ்சி நிற்கிறோமேப்பா. நாங்களே சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், நான் கவனிக்கவே இல்லை. எங்கேயோ அங்கே போய் நின்றுருக்காங்க பாருங்க. இப்போ 5XL வச்சு எடுக்கிறேன் நான்.
மலை மேலே ஏறிட்டு பாறை மேலே ஏறி நின்றுக்கிட்டு பீச் வியூ அதெல்லாம் எடுக்கிறாங்க, ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. என்னப்பா ஆச்சு உனக்கு? அங்க ஃபர்ஸ்ட் அங்க உட்காந்தாங்க, அங்க வந்து ஏச்சுக்கோடாங்க. ஓகே, ரொம்ப நேரம் நின்று அங்க போய் அக்கா மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் ஏச்சுக்கோ. இப்போ இங்க வந்துக்கிறேன், இங்க யார் துரத்த போறாங்கன்னு தெரியல. இல்லை துரத்த மாட்டாராமா, உட்காந்துக்கோங்கன்ட்டாரு. கால் ரொம்ப வலிக்குதுங்க, அப்படிலாம் நின்றுக்கிறேன். ஆமாம், பசி எடுக்குது வேற, இவங்களுக்கு பசி தெரியாது. காத்தல இருந்து ஒண்ணே இல்லை. ஒரு காபி கூட குடிக்காம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் டார்ச்சர். ஏய் சூப்பராக இருக்கு. நான் எத்தனை தானே குறை சொல்லிட்டு தான் பாரு, எவ்வளோ அழகா எடுத்துருக்கிறேன் நான். கண்ணு தெரியாம குறுக்க வாக்க நினைச்சிட்டு நல்லாவே தெரியாதுல்ல. நீங்க வர டென்ஷன் மாடுறான். நீங்க யாரையும் சொல்லக்கூடாது. நீங்க ஸ்டாகா வந்துக்கிறீங்க, ஸ்டாகுக்கெல்லாம் இங்க அலோடே கிடையாது. அப்படி பார்த்தா இப்ப நான் கொடுத்தா ஸ்டாகு, அப்பா கொடுத்தா ஸ்டாகு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாறை மேலே ஷூட்டிங். எல்லா வீட்டுக்கு ரூமுக்கு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஏதோ பண்ண சொல்கிறாங்க. டடி மாடி ஏதோ பண்ணுது. மேடம், சமந்தா மேடம், ட்ரோன் ஷாட். போஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ட்ரோன் ஷாட்ஸ் மொக்க. ஐயோ சூப்பர். ஃபுல்லா தண்ணி உள்ள. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒழிச்சு போட்டு ஷூட் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் சார் வீசி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்படுறாங்க இவ்வளோ ஏற. லைக்ஸ் ஷேர வாரி வழங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வயசான காலத்துல சமந்தா மாதிரி வீடியோ கேக்குதா உனக்கு? இந்த வயசான காலத்துல கல்லு ஏறினதுக்கு காலு வலி வந்துருச்சா? நீங்க ஏறினீங்க, நான் எதுக்கு அவதார் குட்டி மாதிரி இவ்வளவு தூரம் ஏறி வந்தேன்னு தெரியல. கல்லு மேல, பாறாங்கல்லு மேல கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஷூ வாங்கி கொடுத்துருக்கேன், உங்களால ஷூ போச்சு. வயசான காலத்துல தேவையா? அதுக்கு போய் என் கூப்பிடுறாங்க பாரு. குணா படம் பார்த்துருக்கீங்களா? அந்த குணா இல்ல, புன்னகை மன்னன். புன்னகை மன்னன்ல இப்படித்தான் மேல இருக்கிறோம். ஷாரன் ஹாய். அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறான் போட்டுக்கின்னு. எங்க ஓட முடியல, உக்கார முடியல. போயிடு அங்க பாரு எல்லாம். இல்ல இல்ல அம்மா கேமரா போயிடலாமா? பாடி சோடா உனக்கு இது தேவையா? அடுத்த வாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் ஏறி போனாங்க. போன ஸ்பாட் இதோ இதுதான். இப்போ இறங்கி வராங்க. உங்கள் தக்காளி இப்போ எப்படி இறங்கி வருதுன்னு தெரியல. தக்காளி கலர் ட்ரெஸ் போட்டு
உக்காந்துரு அப்படியே அந்த இடத்துல உட்காந்து இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மலை மேல எல்லாம் ஏறி வீடியோ எடுத்துட்டு உட்காந்துக்குதுங்க. மாப்பிள்ள மேல ஏறிட்டீங்களா? மலை மேல அவ்வளோ மேல அந்த உச்சி மலை பாருங்க. ஆமா அங்க வரைக்கும் ஏறணும். அட்வென்ச்சரா இருந்துச்சு. நான் கேட்டதுக்கு நான் இல்லைன்னா நான் போயிருக்கவே மாட்டேன். ஷேரன் வந்து இல்ல அண்ணா வேணான்ட்டான் அப்படின்னுச்சு. நாங்க வந்துட்டு வேணான்ட்டேன்னு அப்புறமா நான் சொன்னேன் இல்ல மாமா சொன்னாரு மோட்டிவேஷனா. சூப்பர். எல்லாம் மௌலி கவர் பண்ணிருப்பாரு. 11 o'clock பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஷூட்டிங் ஹீரோயினுக்கு 11 மணிக்கு. எல்லாத்தோட ஆசையும் விட்டுருக்கோம் உங்களுக்கு. ட்ரெஸ் போடணுமா ஆசை போயிருக்கோம், போட்டோ எடுக்கணுமா ஆசை மாதிரி ஏற விட்டாங்க. இல்ல அவங்களுக்கு ஆசை போவாது. ஏன்னா அவங்க தான் வந்து கதாநாயகி. ஆசை போனது வந்து ஷேரனா இருக்கும். இது உக்காந்து டெடி வேற மாதிரி உக்காந்துக்குது மேலன்னு பாத்துனுக்குறோம். நம்ம அது பாத்துனுக்குது. இப்ப நம்ம என்ன செய்தோம்? நம்ம ஏன் வந்தோம் இன்னைக்கு? அதுதான் இப்படி பாக்குது, இப்படி பாக்குது. ஆளே இல்ல, யாரே இல்ல. அதுவும் நிம்மதியா ஒரு இடத்துல யாரும் உட்கார விட மாட்டாங்க. அங்கேருந்து பர்தேன்றாங்க. அப்புறமா வீடியோல இருக்கோ ஒரு சீன் ஷேரன் என்ன பண்ணோம், நாங்க மேல பாத்துருந்தோம். பாத்துச்சு இது வேலைக்கு ஆகாது, தண்ணி வட்டினா வட்டம் என்ன வட்டம், தண்ணியிலேயே போறேன்னு சொல்லிட்டு செம்மையா இருந்துச்சு. எனக்கு தெரியும் இந்த பாடெல்லாம் பாடணும் தான் நான் வரல. நீங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போங்க, பீச் ஸ்பாட்டுக்கு நான் வரலன்னு சொன்னது இதுக்கு தான் காரணம். தெரியுதா? வெயில ஏன் நின்னு இருப்பானே, அதனால கொடை போட்டு வந்து கூட எனக்கு முடியல. நானும் வந்து ஒரு ப்ரோ தான் பாவம் மேல பாறாங்கல் மாதிரி கொண்டு செடி போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிறோம். ட்ரோன்ல தெரியும். ஏன் தெரிஞ்சா அண்ணா நீங்க தெரியக்கூடாது. ஒரு வீடியோ இருக்கும், மோலி இது தலை தெரியும். அங்க எப்படி தெரியுமா கம்யூனிகேட் பண்ணிக்கணும்? போன் ஆன் பண்ணிக்க நான் பாக்கெட்ல வச்சுக்கினேன். அவர் இங்க இருந்தாரு, நாங்க அங்க இருந்தோம். இங்கன்னு சொல்லிங்கிறாங்க. ப்ரோ மோலி இது தலை தருது, அவர் உட்காருங்க அந்த புதர்களை போச்சு அவர் படி தருது இல்ல இது ஏதோ ஒரு மூவில வந்த மாதிரி இருக்குது. அந்த காமெடி மாமா சந்தானம், அந்த காமெடி எல்லாம் ஒளிச்சுக்குவாங்க பாரு. ஒளிச்சுக்கிற லட்சத்துல சொல்றது தெரியும். உள்ள தள்ளு பாடி உள்ள தள்ளுனாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிஹைண்ட் தி சீன்ஸ் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஹைண்ட் தி சீன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. கல்ல சாஞ்சிட்டு இப்படி தடவி நிக்கிற போஸ். அவர் இதோட வந்தனே போதுன்னு ஓகே கட் அடிச்சு போயிட்டாரு. இந்த அம்மா இங்க பாரு இன்னும் அடி போஸ்ல இரு கல்ல அடி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஆளே இல்ல அது பாட்டு நான் எட்டி பார்த்தா என்ன பண்றது பார்த்தா கேட்டுச்சு. அப்படியே அப்புறம் இப்படியா மேல வந்து ஏதோ வெக்கப்படுற போஸ். அது வேற வீடியோ இருக்கு. நீங்க அது கையில முத்த கொடுப்பாரு, ரெக்க பண்ணும். இவங்க வந்து ஓடினே பின்னால பத்துன்னு ஓடினே இருக்கிறாங்க. போயிட்டாங்க தெரியல பாக்காத உள்ள போய் ஓடிட்டு ஆறு கத்துனாங்களாம். அது பார்த்தோன்னதான் பாக்குது என்னடா கத்துதுன்னு போய் பார்த்தா அங்க பெரிய பள்ளம் கீழே வந்து இது ஓடிட்டு இருக்குது. பேக் வாட்டர் போயிட்டு இருக்குது, கெனால். கல்லு மலை இருந்ததா காமெடி பாடி சோடா ஏறுது. அவர் வந்தாருன்னா அவருக்கு டச் பண்ணி உங்களுக்கு தான் லேட் ஆகும். நைட் நம்ம சீக்கிரம் ஓடுங்க கிளம்பலாம். ஃபுல்லா கிரீனரிஸா தெரியுது. இத பார்த்தா மினி கேரளா மாதிரி தெரியுது. ஆமா 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 ஃபுல்லா ஏத்தத்துல ஏத்தினுங்கறாரு ஃபால்ஸ்க்கு. எல்லாமே கேரளா மாதிரி தான் ஃபுல் கிரீனிஷா இருக்கு. இப்போ நம்ம போற இடம் அப்சர்கொண்டா ஃபால்ஸ்ல தண்ணி வேற லெவல்ல வருமாமா. ஆனா நம்ம இப்போ என்ன ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எந்த ட்ரெஸ்ல குளிக்கிறதுன்னு தெரியல. காலையிலேருந்து நான் கோவா மாதிரி ஷார்ட்ஸ்ல சுத்தின்னு வந்தேன். இப்போன்னு பார்த்து பேண்ட் ஷர்ட்டு எல்லாத்தையும் போட்டு வந்தேன், ஜாக்கெட் எல்லாம். என்ன பண்ண பெட்டி இறக்கி மாத்திக்கோ.
நான் பெட்டி வரைக்கும் மாற்றிப்பேன். நீனு எனக்கு எதுக்கு? நீ இப்போ ஃபால்ஸுக்கு வரமாட்டியா? வருவேன், நாங்கள் குளிக்கலாம் மாட்டேன். ஃபால்ஸுக்கு வந்தால் குளிக்கணும். ஃபால்ஸ் இங்கேருந்து அங்கே பார்த்தா தெரியும். கொடிவேரி ஃபால்ஸில் குளிச்சு உனக்கு ஃபால்ஸ் எல்லாம் இதுவாயிடுச்சு, சாதாரணமாயிடுச்சு. ஆமாம். ஏன்னா நான்லாம் நிறைய குளிச்சது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மெரினா பார்க் போட்டுருக்குங்க, அதுக்குள்ளே தான் போகுது, இந்த மீன் வாய்க்குள்ளே தான் போகுது. அதோ பாருங்க மீன் வாய்க்குள்ள ஆர்ச்சுள்ள போகுது. ஃப்ரீ த வேல் ஷார்க்லாம் இருக்குதாம்ப்பா இங்கே. சொரா புட்டு செய்றியா? ஏய் நல்லா தூங்கி எழுந்துச்சு தானே வரேன் நீ. அப்புறம் எல்லாத்துக்கும் உனக்கு சும்மா கதையை கொடுக்காத, நீ தூங்கினே தான் இருந்த. 4 மணிலேருந்து ஏஞ்சி உருட்டினே தான் இருந்தாங்க. நான் வாய்ஸ் கொடுத்துனே இருந்தேன், பேசினே இருந்தேன். உன்ன கேட்கல நாங்க தூங்கலாம் அப்படின்னு நான் தூங்கும் போது என்ன பண்ணா, அந்த மௌலி பையன் வந்து கதவை தட்டி போனை குத்துட்டு, உன்னாலதான் அந்த ஆண்டி வரல, அந்த ஆண்டி ஃபுல்லா ரெடியாகி உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டான். மனசு கேட்கல. அப்புறம் போய் குளிச்சு ரெடியாகி அப்புறம் இவங்க கூப்பிட்டேன். திடீர்னு தான் எனக்கு தோணுச்சு, ஐயோ இவங்க தனியா இருக்க மாட்டாங்களே, அவங்க வீட்டுக்காரர் வேறு தனியா விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிச்சு வாங்க அப்படின்னு. அப்புறம் நாங்க குடும்ப கதையை கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. ஓகே, இப்போ ஃபால்ஸ்க்கு நீ வரியா வரலையா? வரேன், நான் குளிக்கல. சரி, யாருமே குளிக்கல. நீ தான் ஏதோ ஆடி நிக்கிற. நான் குளிக்க போறேன். ஃபன் பண்ணியே சொல்லு. என்ன பண்ண? நான் அந்த ஃபன் உன்னை காட்டுறேன். நான் என்ன பண்ணுறேன்? கன்னடம் தெரியாம ஏதோ பண்ணியே இப்ப. ஆக்சுவலி நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட, ஃபால்ஸ்க்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன் டிரைவர் அண்ணா கிட்ட. அப்போ பேக்லேருந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து கொத்தலா ஃபால்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டு, கொத்தலா ஃபால்ஸ் கொத்தலா ஃபால்ஸ் தெரியும், ஃபால்ஸ் தெரியுமான்ட்டு அவங்க கன்னடத்துல கொத்தலா ஃபால்ஸ் அப்படின்னாலே ஃபால்ஸ் தெரியுமா அவங்களுக்குன்னு மீனிங் போல் இருக்கு. கொத்தலா ஃபால்ஸ்ன்னு அவர் கேட்டாரு. சரி ஒரு காது கேட்கல போல் இருக்குதுன்னா கொத்தலா ஃபால்ஸுக்கு போவீங்களா? உடனே கன்னடம் தெரிஞ்ச அத்தனை பேர் சிரிக்கிறாங்கன்னா சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா அவர் வந்து ஃபால்ஸ் தெரியுமான்னு அவர் கேட்டிருக்காரு. நான் கொத்தலா ஃபால்ஸ் பேரு நினைச்சுக்கிட்டேன் நான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? கன்னடம் எல்லாரும் டயர்ட்ல இருந்தாங்க. ஆனா உன் வார்த்தையை கேட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன தெரியும், கத்துப்பேன் மிக விரைவில். ஆனா ஹிந்தி தான் கத்துக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ள வந்து கன்னடத்துல பாத்துட்டேன், பொண்ணு ஹிந்தியில பாத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்தியும் கத்துப்பேன். பொண்ணு வந்து எப்பயுமே தெலுங்கு அப்படிலாம் இல்லையே. பாம்பா ஹிந்திக்கார பொண்ணு வேணுமாமா? ஒண்ணு ஹிந்தி இல்லைன்னா ஃபாரின். வடக்கி வேணுமா? வடக்கி. இந்த ஏரியாவை இப்போ பார்த்துக்கோங்க. இதே வீடியோ ரிலீஸ் ஆகும்போது பாருங்க, வேற லெவலில் இருக்கும். தட் இஸ் ஃபோட்டோகிராஃபர், வீடியோ அஸ் வெல் அஸ் எடிட்டிங். எதுக்கு இதுக்கா வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிருவாங்க. இவங்க கத்துறதெல்லாம் எதுவும் கேட்காது இல்லை ப்ரோ? ஹெல்ப் பண்ணாரு, அந்த கல்லை எடுத்து சரி பண்ணி வச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் பாப்பாவை கிராஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வரேன் லைன். பிளேஸையும் கரெக்டாக வீடியோ எடுத்துன்னு நீ. இந்த ஆறு எங்கே போகுது, எந்த இடத்த ரீச் பண்ண போகுது எல்லாத்தையும் கிளியரா இருக்கா சொல்ல. ஏன்னா உனக்கு ஊத்து தண்ணி தானே அது, அதனால இது பார்க்க ரியல் நேச்சரா இல்ல வந்து டூப்ளிகேட் இது பண்ணிக்கிறாங்க. டூப்ளிகேட் இல்ல, இதெல்லாம் ஒரிஜினல். பா நீ எங்கப்பா வர? என்னவா பார்த்து பாரு இப்ப எப்படி வர போகுதுன்றா. பார்த்து வாத்து. ஏ டக்கு வா. இரு 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 இரு. டக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன சீன்லாம் போடுதுன்ட்டு. நீ எதுக்கு இப்போ இது உள்ள பூந்து வந்துன்னுக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆச்சு? கிழிச்சிட்டியா ஷூவை? 3000 கொடுத்து வாங்குறது கிழிக்கிறது.
அடாத மழையில் விடாத வீடியோ எடுக்கிற மாதிரி கொற்ற இதில் வீடியோ எடுத்துக்கிறாங்க. ಹೋಗ್ಬೋದು ಹೋಗು. ಕನ್ನಡ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಂಗೆ ಗೊತ್ತು ಕನ್ನಡ. வெயிட் நான் போறேன். ನಿಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಕನ್ನಡ. தப்பா பேசுனீங்க. கன்னடா கத்துக்குவீங்க. இல்ல எனக்கு தெரியும். ஒரிஜினல் இல்ல. கை கொடு. முதல்ல அத பண்ணு முதல்ல. ஆமா. இப்ப என்னப்பா அப்படி ஓடியார நீனு? வாங்க எல்லாரும் வாங்க. பிடிக்கா கையா. ஓகே மாப்பிள்ள வாங்க. இப்போ எல்லாரும் முன்னாடியே உட்காந்துக்காதீங்கப்பா. வயசு பிள்ளைங்க எல்லாம் போங்க பின்னாடி. இங்க எங்களை விட்டுருவோம். நாங்க சென்டர்ல தாவு செவல தாவு போங்க. இப்போ இந்த சன் செட்டில் வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி பீச்சுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் 2 பேலன்ஸு. இப்போதைக்கு காஸ்டியூம் பாப்பா காஸ்டியூம் காட்டு. இப்போதைக்கு காஸ்டியூம் இது. போ. இதுக்கு அடுத்த காஸ்டியூம் சாரி.